நான் வந்துட்டே வாரேன். நீ வரேன் அங்க உட்காரு, நான் ஓடிறேன். இந்த மர்மல கருவாட்டு குழம்பு உனக்குதான், சாப்பிடு. இது கருவாட்டு குழம்பு வச்சிருக்கீங்களா? புது மர்மல உன்னை பாக்கிறதுக்காண்டி என் சொந்தக்கார சொக்காரெல்லாம் வந்திருக்காவோ. வந்த ஆளுகளுக்கு எல்லாத்துக்கும் ஆட்டி இறைச்சி குழம்பு அளவோல வச்சிருக்க. உங்க அம்மா சொன்னவோ உனக்கு ஆட்டி இறைச்சினாலே பிடிக்காதமே. ஆமத்தை எனக்கு ஆட்டி இறைச்சினா பிடிக்காது. அதனால வெறும் ரசம் வச்சு ஒரு முட்டை கூட ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஒண்ணு இல்ல. என்ன நீ பேசுதியா? நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஏதே ஆட்டி இறைச்சி வாடையே எனக்கு பிடிக்காது, அதனால நீங்களே செய்து எடுத்து கொடுங்க அப்படின்னு தூர போயிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லாம எல்லாத்துக்கும் நீங்களே உங்க கையால செய்து எடுத்து பரிமாறி நீங்க நல்ல மனசு கொணாம நடந்துக்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கு நாங்க வெறும் ரசத்தையும் முட்டை ஆம்லெட்டும் பண்ணி வச்சு தருவோம். ஒரு அன்புதான மருமலை பெருசு. மாமியாருக்கு மருமலை அடிமையும் கிடையாது, மருமலுக்கு மாமியா அடிமையும் கிடையாது. உனக்கு கருவாட்டு குழம்புனா உசுருன்னு உங்க அம்மா சொண்டா பண்ணிக்கு போடல. அதான் எங்க அம்மா கருவாட்டு குழம்பு அவிச்சி மட்டும் செய்து கொண்டு வந்திருக்கா ஸ்பெஷலா உங்களுக்கு. எடுத்து சாப்பிடுங்க நீ. இதே மாதிரி மாமியா மருமா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலே போதும், வீட்ல ஒரு சண்டை இருக்காது. எங்கள் வீட்டில்